இந்தாங்க. உன் தம்பி எங்க முழிச்சானா இல்லையா? அவன் எங்க முழிப்பான்? நல்லா சரக்கு அடிச்சிட்டு வந்து அந்தால கிடக்காமல லேட்டாக தான் முழிப்பானா இருக்கும். நான் நேற்று ராத்திரி உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இல்ல ஞாபகம் இருக்கு. சீக்கிரம் அவனுக்கு ஒரு வேலையும் அவன் தங்கறதுக்கு ஒரு இடமும் ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா அவன் குடிச்சிட்டு இங்கே வாந்தி எடுத்து வீட்டையே நாரடிச்சிட்டு இங்கே கேவலப்படுத்திடுவோம் நம்மள. அக்கம் பக்கம் இருக்கையெல்லாம் வேற என்னன்னு கேட்க ஆரம்பிச்சவனா அவ்வளோதான். உங்க ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கவர் அவர் யாரும் என்ன நினைப்பாரு நம்மள மதிக்க மாட்டாங்க. சரி ரமணி, ஏற்பாடு பண்றேன். உன் தம்பி தானே, நீ உன் தம்பிக்கு நீ புத்தி சொல்லலாம்ல. இப்படி இருக்காத வாங்காத பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இருன்னு சொல்லி அனுப்பி விடுற வழியை பாரு நீ. நானா பொண்டாட்டி பிள்ளைகளோட போய் சேராத இங்க வந்து தனியா இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ சொத்து எழுதிட்டு வான்னு அனுப்பி விட்டுருக்கா. இவனுக்கும் அவன் மனசுல நம்ம சொத்தெல்லாம் இவ தான் வச்சிருக்கான்ற எண்ணம் தான் பூரா அவனுக்கு இருக்கு. எப்படிதான் அவன் நம்ம கிட்ட நல்ல விதமா பேசினாலும் குடிச்சதும் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வருதுல்ல. எந்திரிக்கட்டும் தான் இருக்கேன் நானும். அவங்கிட்ட 4 கேள்வி நறுக்குன்னு கேட்க தான் செய்யணும். பேசாட்டிக்கு ரமணி, நம்ம அவங்க ஊர்ல ஒரு தோட்டம் வாங்கணும்ல, அதை எழுதி கொடுத்துட்டு இனிமே சொத்தை பத்தி எதுவும் கேட்கக்கூடாது வாங்கக்கூடாது, நீ அதை பார்த்துட்டு அங்கேயே இருந்துக்கன்னு சொல்லி கொடுத்துருவோமா? எங்க என்ன சொல்றீங்க? இன்னும் அதுக்குப்பட்ட லோனே முடியல, அதுக்குள்ள அந்த சொத்தை எழுதி அவனுக்கு கொடுக்கணுங்கிய. உங்களுக்கு எதுவும் புத்தி கிட்டி எதுவும் கெட்டு போச்சா? இல்ல ரமணி, இருந்தாலும் உன் தம்பிக்கு நம்மளும் ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. அவன் குடிச்சிட்டு அழிச்சிருவான்னு சொல்லி நம்ம வாங்கி நம்ம நிறைய இழந்துட்டோம். சரி, இருக்கதை வச்சு காப்பாத்தி நம்மளும் இப்ப நல்லா தானே இருக்கோம். வேணும்னா அந்த தோட்டத்தை இழுக்க கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் சொத்தை பத்தி ஏதோ நம்ம கிட்ட பேசக்கூடாதுன்னு. இங்க சும்மா இருங்க, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்காண்டாம். இன்னும் லோனே அதுக்கே கட்டி முடியல, அதுக்கு முன்னாடி அந்த சொத்தை எழுதி அங்கே கொடுக்கணும் கீழ. அவன் இப்படிதான் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடாம நம்ம பாட்டுக்கு அவங்ககிட்ட நல்ல விதமா பேச வாங்கி இருந்தனா அவன் பாட்டுக்கு கேட்க மாட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாரு ரமணி, அவனுக்கும் 2 பிள்ளைகள் இருக்குல்ல, அதான் 2 பொட்டை பிள்ளைகளே பெற்று வச்சிருக்கான். அவனுக்கும் சொத்து பத்தி ஏதாவது வேணும்ல. ஏங்க, நம்ம மூளுக்கு நல்லா பெரியசா லாங் செயின் ஒன்று எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே, பல மாசமா அதை எடுத்து தரீங்களா இல்லையா? நான் என்னன்னா உங்ககிட்ட அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா நீங்க இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியே. இருக்கதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நம்ம தெருவிலேயே இருக்க முடியும்? நீங்க முதல்ல காப்பியை குடிச்சிட்டு கடைக்கு கிளம்புங்க. டிஃபன் அங்கே கடையில் வாங்கி சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு ஒன்றும் செய்யல, பிள்ளைகளையும் காலேஜில் தான் போய் சாப்பிட சொல்ல போறேன். இன்னைக்கு எந்திரிச்சதே லேட்டு, அதனால ஒன்றும் செய்யல. காப்பியை குடிச்சிட்டு நீங்க கடைக்கு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிடியலாம். நீங்க போங்க, அவனுக்கு ஒரு வேலையும் தங்க இடமும் மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. என்னமோ போ, நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உன் விருப்பம் பாத்துக்க. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி செஞ்சாதான் சரியா இருக்கும்னு தோணுது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, அவனை சமாளிக்க எனக்கு தெரியும். சரி, என்னமோ போ, உன் பாடு உன் தம்பி பாடு, எனக்கு என்ன வந்தது. அட, நான் எங்க இருக்கேன்? அட, இது நம்ம அக்கா வீடுல. ஐயோ, தலைலாம் வேற வலிக்குத. நேத்தடிச்ச சரக்கு அப்படி அடிச்சதும் ரொம்ப வலியா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் மோர் ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும். அக்கா கிட்ட கொஞ்சம் மோர் அடிச்சு கேட்போம், அது குடிச்சாதான் கொஞ்சம் தெளியும். இந்த அப்படி நான் கடைக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சாப்பாடு தான் என்ன செய்யணும்னு யோசிச்சே தலைவலி ஆகி போயிருது. ஏக்கா, ஏக்கா முடிச்சிட்டானா? வரட்டும் வரட்டும். ஏக்கா, ரொம்ப தலைவலியா இருக்குக்கா, கொஞ்சம் மோர் இருந்தா அடிச்சு கூடா. பால வா, உனக்கு மோர் தானே வேணும், இந்த அடிச்சு தானே இரு. நல்லா குடிச்சிட்டு போதையில வருவேன், உனக்கு காலையில எழுந்ததும் போதை தெளியதுக்கு மோர் அடிச்சு தாரேன். அக்கா, அது ஏதோ மனசு கொஞ்சம் சரியில்லை, அதனால குடிச்சிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேங்க்கா. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சும் பாவ, அந்த கதையா தான் இருக்கு. குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வருவே தினமும். அக்கா, நேற்று கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் குடித்தேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லாட்டின்னா நான் இப்படியெல்லாம் குடிக்க மாட்டேங்க்கா. என் வேலை உண்டு சோழி உண்டுன்னு இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் தான் குடிப்பேன். நேத்து நீ குடிக்க வை தான் உன் மனசுல இருக்கதெல்லாம் நீ சொன்ன, எனக்கும் தெரிய வந்துச்சு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன பத்தின்னு. சும்மா வாய் வார்த்தையாதான், வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்காங்க. மனசுக்குள்ள பூரா உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி உன் சொத்தை பூரா நான் எழுதி வாங்கி உன்னை ஏமாத்தி நடுத்தருவில் விட்டுட்டாதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஐயா, அப்படியெல்லாம் இல்லைக்கா, நான் போய் உன்னையும் அப்படி சொல்லுவேனாக்கா? நேத்து நீ என்ன பத்தி என்ன பேசுன தெரியுமா? குடியாரம் குடிச்சிட்டு பேசும்போது தான் உண்மையே பேசுவாமா. அதே மாதிரி உன் மனசுக்குள்ள கிடக்கத பூரா கட்டிட்டல்ல. தாய் தவப்பை இருந்திருந்தா எனக்கு எப்படி சீர்ஜனத்தெல்லாம் செய்வாவளோ அந்த கடமைக்கு தான் நீ எனக்கு அதெல்லாம் செஞ்சிருக்க. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. உன் சொத்தெல்லாம் நான் அந்த ஆளை எழுதிட்டு போயிட்டே நினச்சிக்கிடாத. நீ குடிச்சு அவ்வளோத்தையும் அழிச்சிருப்ப. தாய் தவப்பை இல்லாதனால நீ எனக்கு செய்ய வேண்டிய செய்முறையை செஞ்சதை நான் நினச்சிக்கிட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி உன் சொத்துல ஒன்றும் என்கிட்ட கிடையாது. அப்படியே 1 2 இருந்ததும் நாங்கள் தொழில் தொடங்கி ஏமாந்துட்டோம். இது என் புருஷன் உழைப்புல சம்பாதிச்ச வீடு கடை எல்லாம் பார்த்துக்க. அப்போ சொத்துல எதுவுமே நான் உனக்கு எழுதி தரலங்கியா? பாரு, சொத்து எல்லாம் போச்சு. வேணா நம்ம ஊர்ல ஒரே ஒரு இடம் அங்கே இருக்கு, பழைய இடத்துல. அந்த இடம் வேணா பரவு நான் உனக்கு எழுதி தரேன் உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது. இப்பெல்லாம் எழுதி உனக்கு தர மாட்டேன். இப்போ அந்த இடம் பல லட்சத்துக்கு போவங்காவ. அதனால அந்த இடத்த மட்டும் பரவு உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது வேணா நகை நட்டு செய்யறதுக்கு தேவைப்படுமா, கல்யாண செலவு சீர்ஜனத்துக்கு செய்யறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ அந்த இடத்த எழுதி தரேன், நீ பண்ணி வச்சுக்க. இந்த வீட்டை பத்தியும் கடையை பத்தியும் நீ கனவுல கூட நினைச்சு பாத்துறாத, சொல்லிட்டேன் அம்மா. என்ன நம்ம அக்கா இப்படி சொல்லிட்டா? சரி, அதான் நம்மள பழைய இடத்துல உள்ள ஒரு இடத்த எழுதி தரேங்கல்ல, அது இப்போ பல லட்சம் மதிப்பு போகுதுன்னா அப்போ நமக்கும் சொத்து இருக்கு. இவகிட்ட கோச்சிட்டு போக வேண்டாம். இவகிட்டையும் கோச்சிட்டு போனோன்னா நமக்கு வேற போக்கடம் இல்லை. அதனால அமைதியா இருப்போம்.
சரிக்கா, நீ செஞ்சா எதுவாக இருந்தாலும் சரியாக தான் இருக்கும். சரி, அப்போ அந்த இடத்த என் பிள்ளைகள் படித்து முடித்து கல்யாண பேச்சு எடுக்கும்போது அப்போ பார்த்துக்கிடுவோம். அதே போல் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்க. என் மோவனுக்கு உன் பிள்ளையெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டேன். நான் வேற கணக்கு போட்டு வச்சுருக்கேன். வேற நாளை பின்ன என் பிள்ளையில ஒன்னையாவது நீ உன் மோனுக்கு கட்டினா இல்லையான்னு கேட்டப்படாது. நேற்று குடிச்சிட்டு அதுவும் தான் சொல்லிக்கிட்டு இருந்த நீ. என் மோவனுக்கு இவர் தங்கச்சி பொண்ணை கட்டலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளையும் இவனை தான் கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால நீ அந்த கனவெல்லாம் கண்டுக்கிட்டு இருக்காத, சொல்லிட்டேம்மா. சரிக்கா, நீ எதுவும் கோவப்படாத. நான் ஏதாவது குடிபோதையில் பேசி இருந்திருப்பேன். நீ எதுவும் மனசில் வச்சுக்கிடாதக்கா. சரிப்போ, மூஞ்சி கை கால் கழுவிட்டு பல்ல தேய்ச்சிட்டு வா, காப்பி போட்டு தாரேன். மாமா கிட்ட உனக்கு ஒரு வேலைக்கும் தங்க இடமும் சொல்லியிருக்கேன். அவர் பார்த்து ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் நீ அங்கே போய் தங்கிக்க. ஏன்க்கா, நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? இல்லை அப்படிலாம் இல்லை, உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல. இங்கே என்ன வேற மாமா இப்படி குடிச்சிட்டு வந்துட்டு நடந்தாருன்னா வேற மறுபடியும் சத்தம் போடுவார், மூஞ்ச முகரையே காட்டுவார், என்கிட்டையும் காட்டுவார், உன் தம்பி இப்படி குடிச்சிட்டு வந்து கிடக்காம பாருன்னு. அதனால் உனக்கு தங்குறதுக்கு வேற இடம் ஏற்பாடு பண்ணி தரேன். நீ அங்கே போய் எப்படி இருப்பியோ இருந்துக்க. அதுக்கு தான். சரிக்கா. சரிப்போ, கைகள் மூஞ்ச கழுவிட்டு வா. மோர் தானே கேட்டால் ஃபஸ்ட்டு மோர் அடிச்சு தாரேன், குடி. அதுக்கப்புறம் காப்பி டிஃபன் ஏதாவது செஞ்சேன்னா தாரேன், சாப்பிடலாம். சரிக்கா. இப்போதான் லட்சுமியோட அருமை புரியுது எனக்கு. என் பொண்டாட்டி எப்படி என்னையே தாங்குன்னு தாங்குவா. காலையிலே அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு தருவா. இப்போ ஒரு வாய் சோறுக்கு நம்ம ஏமாந்து கிடக்க வேண்டியிருக்க. பக்கத்துல வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது. லட்சுமி இப்போ என் பக்கம் இல்லையே. அவளுக்கு என்ன, அவ பிள்ளைகளோட அவ சந்தோஷமா தான் இருப்பா. நம்ம தான் கஷ்டப்படியும். அவளோட அருமை தெரியாம அவட்ட இருந்து இங்கே வந்து ஒரு நாள் குடிச்சிட்டு வந்ததும் வீட்டில் இருக்காத வெளியே போன்ற மாதிரி உனக்கு வேற வேலை பார்த்து வேற இடம் பார்த்து தரேங்க. நம்ம எத்தனை நாள் குடிச்சிட்டு லட்சுமி கிட்ட சண்டை போட்டிருக்கோம். நம்மளை வெளியே போன்னு சொல்ல தான் செய்வா. அடுத்த நிமிஷம் மன்னிப்பு கேட்டதான் சரி உள்ளவான்னு இருவா. நம்ம இங்கே அப்படிலாம் பண்ண முடியாத. வேற இடம் பார்த்து தரேன்னா சரின்னு பெய் தானே ஆகணும். இருந்தாலும் ரமணி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. சொத்தெல்லாம் எழுதி கொடுத்து எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ எனக்கு செய்ய வேண்டிய செய்முறையை தாய் தப்பா இருந்தால் செய்வாவே, நீ செய்யலாம் அதுக்கு பதிலாக எழுதி தந்ததா நினச்சிக்கிட்டியேன்னு சொல்லிட்டா. இவ்வளோ காலமும் சரி நல்லபடியாக நம்ம சொத்தெல்லாம் பார்த்துக்கிட்டா நல்லபடியாக இருக்காவ வச்சிருக்காவன்னு நினச்சா இப்படி சொல்லிட்டாளே. லட்சுமி சொன்னது சரிதானோ? சச்சா அப்படிலாம் இல்லை. என் அக்கா தான் அதுவும் பழைய இடத்த ஒன்று எழுதி தரேன்னு சொல்லியிருக்காளே. எழுதி தந்துருவா. காவியக்கா, எங்க அக்கா இன்னைக்கு காலேஜுக்கு வரமாட்டா. நீங்களே ஒரு லீவ் லெட்டர் எங்க அக்கா எழுதின மாதிரி எழுதி காலேஜில் கொடுத்துருங்க. என்ன, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவ வரல. சரி ஜோனி. எம்மா, காலேஜுக்கு போலையா நீ? 2 பேரும் காலேஜுக்கு போங்க. சரிக்கா, நான் வைக்க. என்ன அப்புறம் பேசுறேன். நீங்க லீவ் லெட்டர் மட்டும் மறக்காம எழுதி கொடுத்துருங்க அவளுக்கு. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டேன், நான் அன்னைக்கு லீவு தான். சரிம்மா, சரி. சரி வைக்க. இல்லம்மா போகல. எம்மா, எனக்காண்டிலாம் லீவு போடாதீங்கம்மா. போங்க காலேஜுக்கு 2 பேரும். நேற்றே சோனி காலேஜுக்கு போகல, நீ மட்டும்தான் போயிட்டு வந்தா. இன்னைக்கு நீயும் லீவு போட்டேன்னா நல்லா இருக்காது. 2 பேரும் போயிட்டு வாங்க. அம்மா, நான் என்னைய பார்த்துக்கிடியே. ஒன்றும் இல்லை அம்மைக்கு, நான் நல்லா தான் இருக்கேன். நீ அழுதே சளி பிடிச்ச கிடங்க லொக்கு லொக்குன்னு இருமிட்டு அடக்க. காய்ச்சல் வேற அடிக்குது. இந்த 2 இட்லி தின்னு முடிச்சுட்டு ஒரு காப்பியை குடி. அப்பத்திலேருந்து நானும் சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ சாப்பிடவே மாட்டேங்க. நீ சாப்பிட்டாலாவது சரி, நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேன்னு நாங்கள் பாட்டுக்கு காலேஜுக்கு போவோம். நீ ஒன்றுமே செய்ய மாட்டேங்க. அப்புறம் நாங்கள் எப்படி காலேஜுக்கு போவோம்? அங்கே போய் எங்களுக்கு நிம்மதியாவா இருக்கும்? வேற ஒன்றும் ஒத்தையில போட்டுட்டு வந்துட்டோமேன்னு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன். வேணா அப்பாவுக்கு வேணா ஃபோன் பண்ணட்டுமாம்மா? ஃபோன் பண்ணி வர சொல்லட்டா? எல்லாம் சும்மா இரு, அந்த மனுஷனுக்குலாம் ஃபோன் பண்ணாத. அவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசினீங்கன்னா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அம்மா. அவரு ஃபோன் பண்ணனாலும் எடுக்காதீங்க. நீங்க எதுவுமே பேசாண்டாம். அவரு என்னமோ பண்ணிட்டு போட்டோம். இனிமே நம்ம எப்பயும் போல நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். நீ அப்படிதான் சொல்ற, ஆனா நீயே நினைக்காம இருக்க மாட்டேங்கியே. உங்க வீட்டுக்காரைய பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கியே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி, எந்திரிச்சு இந்த காப்பியை குடிச்சிட்டு ஒரு 2 இட்லியை சாப்பிடு. சரி இரு, வாய் குப்பிளிச்சிட்டு வரேன். சரி. எப்ப சந்தியா, அம்மா அப்பாவை நினைச்சுதான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. சாப்பிடாம கொள்ளாம இப்படி உடம்புக்கு எடுத்துட்டு அடாக்கா. பேசாட்டிக்கு நம்ம அப்பாவை ஃபோன் பண்ணி பேசி வந்துருங்கன்னு சொல்லிடுவோமா? வேண்டாம், வேற அம்மா கோவப்படுவா. அவ ஒழுங்கா சாப்பிட்டு வாங்கி நல்லா இருந்தா நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். அவ ஒழுங்கா சாப்பிட்டு வாங்கி நல்லா இருக்கவும் மாட்டுங்க. வேற இப்படியே மூஞ்சி தொங்க போட்டுட்டு ஒரே சோகமாவே இருக்கா. வேற கஷ்டமா இருக்குல்ல நமக்கு பிடிக்கலனாலும் வேற அதை செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்லை. அப்பாவுக்கு வேணா நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு வரட்டுமா? தெரியாம இரு இன்னைக்கு பார்ப்போம். அம்மா கொஞ்சம் நல்லா இருந்தான்னா பார்ப்போம். மறுபடியும் இப்படியே இருக்கான்னா அப்பாக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். சரி. கொண்டாமா அதை. இந்தாம்மா சாப்பிடு. என் பொட்டை பிள்ளைகள் என்னையும் எப்படி பார்த்துக்கிட்டுதுவே.
அந்த மனசு அங்க சாப்பிட்டாரா நம்ம தெரியலையே. அதெல்லாம் சாப்பிட்டுருப்பாரு. ஐயா அக்கா வீட்டுக்கு போனதான் சுதந்திரமா இருப்பாரு. நான் தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன். இருமா தண்ணி எடுத்துட்டு வரேன். நம்மளும் 2 இட்லியை சூடாவே சாப்பிட்டுருவோம். அப்பதான் நல்லா இருக்கும். ஆறி போனா திங்க மனசு வராது. இந்த 2 பிள்ளைகளையும் நான் என்னன்னு கரையேற்ற போறேன். இந்த மனசு இப்படி அறிவு கட்டு குடிச்சுக்கிட்டு திரியார. இவருக்கு என்னைக்கு தான் புத்தி வருமோ தெரியல. இவரு ஒழுங்கா இருந்தா நம்ம ஏன் வருத்தப்பட போறோம். கடவுளே அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு. ஏல உன் பொண்டாட்டி ஊரு பேச்சு நான் சொல்லியதை மதிக்க மாட்டேங்கால. ஏதாவது அப்புறம் கோவமா சொல்லிட்டா உங்ககிட்ட வந்து எங்க அம்மா ஒரே என்னைய திட்டியாவே வாங்கியாவே அப்படின்னு அவ்வளோ ஒரு டைம் போய் உங்க மாமியார் என் மாமியார் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது ஒரே போய் சொல்லியா. அப்ப சொல் பேச்சு கொஞ்சமாவது அவ கேட்கலாம்ல. எம்மா கோவப்படாதம்மா. அவகிட்ட எதா இருந்தாலும் அன்பா சொல்லு, அவ கேட்டுக்கிடுவா. நல்ல பொண்ணுதாம்மா. பொல்லாதவா. ஏதோ நம்ம வீட்டுக்கார்ட்ட கோழி முட்டி கொடுத்துட்டு டக்கு போல இருக்க. எத்தே எத்தே சாம்பார் ஏதாவது வேணுமா? இல்லம்மா வேண்டாம். ஆனா சாம்பார்ல உப்பே இல்ல. உப்பு சாம்பார்லே கரைஞ்சிருக்கோம் த. நீங்க எதுக்கு போட்டு உப்பை தேடிட்டு டக்கிய? கொழுப்படுத்தவா எவ்வளவு திமிரு பத்தியா இவளுக்கு. எங்க உங்களுக்கு சாம்பார் வேணுமா? இல்ல வேண்டாம் பெரிய பொண்ணு, இதுவே போதும். சரி இவன் முன்னாடி கொஞ்சம் நம்ம சாந்தமாவே அவளுக்கு அட்வைஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா அவ என்னதான் பண்ணியான்னு பார்ப்போமே. எப்படியும் இவ அதே தப்பதான் திரும்ப செய்வா. அப்ப இவங்கிட்ட நம்ம சொல்லிக்கிடலாம். சரி அப்ப நான் சாம்பாரை கொண்டு உள்ளே வச்சிடுறேன். ஏமா மருமவுல கொஞ்சம் நில்லு. என்னத்தே? கொஞ்சம் இங்க வாமா. உனக்கு 4 புத்திமதி சொல்ல வேண்டியிருக்கு. அதான் அங்க வா. என்னத்தே? இங்க பாரு, சூரியன் காலங்காத்தாலே உதிச்சிருது. ஆனா நீ எத்தனை மணி நேரம் நீ தூங்குறா? கொஞ்சம் சீக்கிரம் முழிக்க பார்க்கலாம்மா. எத்தே சூரியன் சாயங்காலம் 5-6 மணிக்கே தூங்க போயிருது. நான் என்ன அப்படியா தூங்குறேன்? நான் 12 மணிக்கு மேலே தான் தூங்குறேன். அப்பையும் பாருங்க காலையில் 8 மணிக்கு டான்னு முழிச்சிடுறேன். சூரியனை விட நான் பாஸ்ட்டு தான் தே. நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆத்தியால உன் பொண்டாட்டி எவ்வளவு கொழுப்படுத்தி பேசிட்டு போறான்னு. திமிரு பிடிச்சவா. இப்படிதான் நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா ஏட்டிக்கு போட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா. எம்மா அவ சொல்றதும் சரிதானம்மா. சூரியன் காலையிலே சீக்கிரமா முழிக்குதுன்னு சொல்லி கேக்கிய. சூரியன் சாயங்காலம் 5-6 மணிக்கே தூங்க போயிருது. அவ லேட்டா தானே தூங்குறா, அதான் லேட்டா முழிக்கா. எல்லாம் சரியாதாம்மா இருக்கு. நீ உன் பாட்டுக்கு சாப்பிடு, எதையும் போட்டு யோசிச்சுட்டு அடக்காத. கிருக்கார பைய இப்படி ஒரு கூறுகட்ட பையில பெற்று வச்சிருக்கோம் பாரு. எப்படி பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணியா. அவ என்ன சொன்னாலும் ஜாலரா அடிச்சுக்கிட்டே திரிவா. யார எப்படி இந்த குடும்பம் உருப்படும்? இப்படிதான் இருக்கும். இவன் எப்படி சொல் பேச்சு கேளாம தான் திரிவா. இவன் நாளைக்கு சத்தம் போடுவான் அவளன்னு பார்த்தனா. இவன் அவளுக்கு எத்தால பேசியானே. கல்யாணம் ஆனதும் மூளையெல்லாம் கலட்டி கொண்டு வச்சிருவானு என்னமோ தெரியல பொண்டாட்டி ரூம்ல. இவங்கிட்ட பேசி அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. எம்மா ரொம்ப முடியலன்னா சொல்லுமா, ஆஸ்பத்திரிக்காவது போவோம். இல்லம்மா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அம்மா நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் வெயிலில் இருக்கணும் போல இருந்துச்சு, அதான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன். இந்த கொம்மி இப்படிதான் ஆஸ்பத்திரினா பயந்து வரையே மாட்டா. ஊசி போடுவாவன்னு. அதுக்கு இல்லலா, ஒன்றும் இல்லை உடம்புக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அசதியாக இருக்கு அவ்வளோதான். இந்த இப்போ தானே சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டிருக்கேன், அதெல்லாம் சரியாயிரும். கொஞ்சம் குளிர் கணங்கா இருக்கு, அதான் வெயிலில் வந்து உட்கார்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு தோணுச்சு, அதான் இங்கே உட்கார்ந்துருங்க. போங்க, நீங்களும் உங்களுக்கு படிக்க வேண்டிய வேலை எழுத வேண்டிய வேலை ஏதாவது கிடந்தனா போய் எழுதுங்க, ஓடுங்க. இந்த சாம்பார் காலையில் வச்சது இருக்குல்ல, இன்னைக்கு 6 மட்டும் தானே வடிக்கணும், அப்புறம் வடிச்சுக்கிடலாம். போங்க. எம்மா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடியம்மா. நீ இப்படி ஒரு மாதிரி இருக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப முடியலையே என்னம்மா அப்படின்னு தோணுது. ஐயே ஒன்றும் இல்லைம்மா, இதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்லியதே கிடையாது ஏதோ முடியலன்னா. நானே தோட்டத்து வரைக்கும் போயிட்டு மோட்டரை போட்டு விட்டு வரலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொட்டு நீர் தானே, தென்னைக்காவது கொஞ்சம் பாயுமே முருங்கைக்கலாம் போட்டு விட்டுட்டு வரலாமேன்னு பார்க்கேன். ஏம்மா அது வேணா மோட்டர் வேணா நான் வேணா பைக்கில் போயிட்டு போட்டு விட்டுட்டு வந்துடுறேன். அதான் ஸ்கூட்டி கிடக்கலாம், போயிட்டு போட்டு விட்டுட்டு வரேன். ஆமாம்மா சொட்டு நீர் தானே, அவ பாட்டுக்கு போய் போட்டு விட்டுட்டு வருவா. வேணா நீ இரு வீட்டில், எங்கேயும் இப்போ கடந்து அலையாத. சரி அப்போ எவ்வளவு ஒருத்தி போய் போட்டு விட்டுட்டு வாங்க. வா லட்சிட்ட எதுக்கும் போய் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணுவோம். சரில பெரிய பொண்ணு, ஆனா நம்ம போடிய பிளான் எல்லாம் லட்சிக்கிட்ட எதுவும் சொல்லாத, அது நம்மள திட்டும். சரி சரி. லட்சு லட்சு எவ சோனி, நீ மோட்டர் போட்டு விட்டுட்டு நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் முருங்கைக்காய் கிடந்துச்சுன்னா ஏதாவது 1-2 தப்பி கிடக்கும் பேரு, அந்த முருங்கைக்காயை பறிச்சிட்டு வா, கூட்டுக்கிட்டு ஏதாவது வைப்போம். சரிவ. லட்சு லட்சு வீட்டுல ஆளு இருக்கீங்களா இல்லையா? கதவுலாம் திறந்து போட்டுட்டு எந்தால போனீங்க? ஏலா உமாலா எவ்வளவு கூப்பிடியா பேரு, என்னன்னு போய் பாருங்க. அட அவ்வளோ இங்கே தான் இருக்கியலா? வாங்கலா. பிள்ளைகளா நீங்கள் போய் பள்ளிக்கூடத்துக்கு போலையாக்கோ 2 பேரும்? பள்ளிக்கூடம் இல்லலா பெரிய பொண்ணு, காலேஜ் எவ்வளோ 2 பேரும். அதான் காலேஜுக்கு தான் போலையான்னு கேட்கேன். இல்லத்தே, அம்மைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, ஆனா நாங்க 2 பேரும் இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டுட்டோம். என்னது உங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு லட்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரிய பொண்ணு, கொஞ்சம் காய்ச்சி அடிக்க கணங்கா இருக்கு, உடம்பு அசதியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இந்தா இப்பதான் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டிருக்கேன், எல்லாம் சரியாயிரும்.
அடாடா லட்ச தண்டபடி என்னன்னா யோசிச்சு யோசிச்சு ஆளுக்கு காய்ச்சல் வந்து போச்சு போல இருக்க. எல்லாம் சும்மா இருங்களா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாயிரும் சரியாயிரும். இவ்வளோ காலேஜுக்கு போங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிரும்னா அவ்வளோ போவாண்டேன்னு லீவு போட்டுட்டு கிடக்காள்வல. நான் இவ வேற இளையவ வேற அன்னைக்கும் லீவு போட்டுட்டா, நான் இன்னைக்கும் லீவு போட்டாச்சு. என்னதான் அவங்க படிப்பு தெரியல அவளுக்கு. பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகணும்னா அவளுக்கு அவ்வளோதான். எதனா சாக்கு சொல்லிட்டு கிடப்பா, இன்னைக்கு நம்மள சாக்கு சொல்லி கிடக்கா. எப்ப கொம்மி, உனக்கு உடம்பு முடியலன்னு உன்னைய பாத்துக்கணும்னு கடந்தா நீ எப்படி சொல்ற வரா? சரி சரி விடு. ஆமா எல்லாம் நீங்களும் என்னத்துக்கு வந்தீங்க? உங்களை தேடி முக்கியமான ஒரு விஷயம் கேட்கலாம்ல வந்தா, நீங்க உடம்பு சரியில்லைன்னு அடைக்கல. என்னாலா சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை லட்சு, உங்கள் தோட்டத்தில் கீரை போட்டிருப்பியல்ல? கீரையா தெரியலையே, எங்க வீட்டுக்காருக்கு தான் தெரியும். அவரு நிறைய அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அங்கே போட்டு போட்டு அப்பப்போ அதை எடுத்துக்கொண்டு சந்தையில வித்துட்டு வருவாரு. அதனால என்ன பொடியாரு ஏது பொடியாருன்னு நம்ம தோட்டத்துக்கு ஒழுங்கா போறது இல்லைன்னு தெரியல பத்துக்க. என்னது தெரியலையா? இந்தா உமா வீட்டில் ஏசி வாங்கியிருக்கல்ல, அதை கடனை கட்டதுக்கு ஏதாவது வியாபாரம் பண்ணலான்னு பார்க்க போல இருக்கு. அதான் உங்கள் தோட்டத்தில் கீரை கீரை போட்டிருந்தேன்னா அதை பிடிங்கி வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தோம். கீரை வியாபாரம் அதான் சரி, ஒரு வாரத்தை உங்கள்கிட்ட கேட்டுட்டு தோட்டத்தில் போய் பறிச்சுக்கிடலாமேன்னு பார்த்தோம். அம்மா அப்பா கீரை விதைச்சிருந்தாரு, ஆனா அந்த கீரை பேர்லாம் எனக்கு தெரியாது. அங்க கடைசியில வியாழிகரவால போட்டிருந்தாரு ஒரு லைனு. இந்த எல்லாம் போட்டிருக்காராம். நான் சரியா தோட்டத்துக்கு போனாலும் முருங்கைக்காய் பறிக்க அன்னைக்கு போனோமா, அங்கேயே நின்றுட்டு அப்படியே வந்துட்டேன். அதனால அந்த பின்னாடி எல்லாம் போல பத்துக்காரனால எனக்கு தெரியாது. அப்போ நல்லதா போச்சு, நாங்கள் போய் பறிச்சுக்கிடியோ லட்சு, பறித்து விற்றுட்டு காசு உங்களுக்கு இப்போ அதிகம் தந்துடுறோம். சரில போய் பாருங்க. கீரை என்னன்னு கிடக்க தெரியல, தண்ணி இன்னி விடாம வாடி போய் கிடந்தாலும் கிடக்கும். போய் பார்த்து பறிச்சுக்கிடுங்க. சரி லட்சு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடியோம். இந்த இவ்வளோலையும் எவ்வளவு ஒருத்தையும் கூப்பிட்டு போங்க, மோட்டர் போடணும் தோட்டத்துக்கு. ஒத்தையில அனுப்பையும் பயமா இருந்துச்சு இந்த பிள்ளைகளோட. நல்ல வேலை நீங்களோட வந்துட்டீங்க. இந்த சோனியாவது கூப்பிட்டு போங்க. சரி லட்சு. சரி அம்மா, அப்ப நான் போயிட்டாரேன் தோட்டத்துக்கு. சரி பார்த்து பத்திரம். சரி லட்சு, அப்போ நாங்கள் வாரம் அப்புறம் உடம்ப பார்த்துக்கிடுங்க. சரில போயிட்டு வாங்க. எத்தே கொஞ்சம் இருங்க, நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு வரேன். அதுலயே 3 பேரும் போக முடிஞ்சா போயிருவோம். சரி. அம்மா உனக்கு ஏதாவது வேணுமா? காப்பி எதுவும் போட்டு தரட்டுமா? கூட ஒரு டம்ளர் குடிக்கியா? ஆமா, சூடா ஏதாவது குடிக்கணும் போலதான் இருக்கு. ஒரு டம்ளர் கொண்டாரியாம்மா? இந்த கொண்டாரேம்மா. பாவம் 2 பொட்ட பிள்ளைகளும் என் வயித்துல வந்து பிறந்துட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு நடக்குதுவே. சந்தோஷ், என்னென்ன சரக்கு வேணும் வேண்டாம்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் லிஸ்ட் எழுதி கொடு. மாமா, வாங்க மச்சா. அக்கா ஏதோ நீங்க வர சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா, அதான் வந்தேன். ஆமா, வேலை விஷயமா தான் வர சொல்லியிருந்தேன். அப்படியே மாமா, ரொம்ப சந்தோஷம். நான் கூட வீட்டிலே இருந்து வெறுப்பா இருக்கேன்னு பார்த்தேன். என்ன வேலை மாமா சொல்லுங்க, செஞ்சுருவோம். நம்ம கடையில எந்த வேலையும் இல்ல, வெளியில தான் ஒரு இடம் உனக்கு வேலைக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த அட்ரஸ்ல இருக்கவங்கள போய் பாருங்க. அங்க போய் ஓனரை பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. எந்த இடத்துல மாமா, என்ன வேலை? அதான் பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில வடக்க ஒரு சிமெண்ட் கடை இருக்கும் பாருங்க. சிமெண்ட், செங்கல், கல்லு எல்லாம் ஏற்றி இறக்குற வேலை, அந்த கடை தான். வேலை கொஞ்சம் கஷ்டம் தான், லோடு ஏத்துறது இறக்குறதுன்னு கொஞ்சம் போய் செய்ய வேண்டிய வேலை இருக்கும். வேற மற்ற நேரம்லாம் கடையில அங்கேயே இருந்துக்கிடலாம். எல்லாம் சொல்லியிருக்கேன், ஓனர் பார்த்துப்பாரு. அங்கேயே சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துருவாங்க. நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி எல்லாமே இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா. சேலரி எல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கேன், நீங்க எதுக்கும் ஒருக்கா பேசிக்கிடுங்க. உங்களுக்கு கட்டுப்படியா ஒண்ணுதான் தோணுது, போய் பாருங்க. நான் சொன்ன அட்ரஸ்ல போய். சரி மாமா. சித்தப்பா சொல்லியா சந்தோஷம், எல்லாம் எழுதிட்டியா? எல்லாம் எழுதிட்டு சித்தப்பா. சரி, அப்ப எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டுமா? சரி மாமா, அப்ப நான் வாரேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. அவசரப்பட்டு லட்சுமியை விட்டு வந்துட்டோமோ? நான் பண்ண தப்புக்கு தான் தண்டனை. எத்தே பாத்து கொஞ்சம் ஸ்லோவா போங்க, என்ன வேகமா ஓட்டுறீங்க? நீங்க இப்ப மேட்ல இருந்து பள்ளத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க. லைட்டா மிஸ் ஆச்சுன்னு வைங்க, அவ்வளோ வேலைக்குள்ள போய் பூந்துட வேண்டியதுதான். அப்புறம் செத்து தான் கிடப்போம். அதனால கொஞ்சம் மெதுவாவே ஓட்டுங்க தே. அட சோனி, நீ ஒன்றும் பயப்படாத. அத்தை காரே சூப்பராக ஓட்டுவேன், இந்த தம்மா துண்டு ஸ்கூட்டியை ஓட்டிக்கிட மாட்டேனா? நீ தைரியமாக உட்காரு, நான் உன்னை எப்படி கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாரு. நல்லா அப்படியே ஜாலியாக இருக்கும். பெரிய பொண்ணு, சோனி சொல்றது சரிதான், கொஞ்சம் ஸ்பீட குறைச்சு ஓட்டு. 2 வரையும் இறக்கி விட்டுட்டு நடந்து வாங்கன்னு சொல்லி நான் மட்டும் பேர்வே ஸ்கூட்டியில் தோட்டத்துக்கு பார்த்துக்கிடுங்க. சரி சரி, கோவப்படாதீங்க தே, நாங்க ஒன்றும் சொல்லல. அது அமைதியாக வாயை முடிக்கிட்டு வாங்க. ஆமாம் சோனி, உங்கள் அம்மாவுக்கு எப்படி காய்ச்சல் வந்துச்சு? நல்லா தானே இருந்தாவ? நல்லாதான் இருந்தவத்தே. அவிய எதையோ போட்டு மனசுக்குள்ள நினைச்சு அழுது வருத்தப்பட்டு அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டாவன்னு நினைக்கேன். அதான் காலையிலே காய்ச்சல் வந்துருச்சு. ஆமா லட்சு தண்டை பண்ணியன்னு நினைச்சே காய்ச்சல் வந்து போச்சு போல இருக்கு. ஆமா அதேதான்க்கா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், எங்க அம்மா கேட்கவே முண்டைங்க. அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு போன பண்ணி வர சொல்லிட வேண்டியது தானே?
அதுவும் கேட்டு பார்த்தாச்சு. எவளும் போனும் பண்ணக்கூடாது, போன் பண்ணா எடுக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டா. வேற நாங்க என்ன பண்றது தே? அப்புறம் என்னத்துக்கு தண்டபாணி என்னென்ன நினச்சி உருக்கிட்டு நடக்காவ? நல்லா நம்ம முன்னாடி தண்டபாணி என்னென்ன திட்டுறது, தனியாக கடந்து அவியலுக்காண்டி வருத்தப்படியது. என்னத்த பண்ண அந்த லட்சுவ திருத்த முடியாது போல இருக்க. அந்த அளவுக்கு தண்டபாணி என்ன மேல லட்சுக்கு லவ். எனக்கு என்னமோ அப்படி தோணலடா. எப்படி இந்த பிள்ளைகளெல்லாம் கரையேற்றியதுன்னு நினச்சி லட்சு வருத்தப்படுதோ என்னமோ தெரில. இவ்வளோ நாள் தனியாக இருக்கும்போது இந்த ஆள் இருந்துருச்சு. இப்போ மறுபடியும் தண்டபாணி எண்ணெய் வந்துட்டு போனதுக்கப்புறமா கொஞ்சம் பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் லட்சுக்கு. அதான் இது பயத்தில் வந்த காய்ச்சலாக கூட இருக்கலாம். என்னமோ லட்சுக்கு சரியாகுதான்னு பாப்போம். இல்லைன்னா தண்டபாணி என்ன தூக்கி கொண்டு இங்க வீட்டுல கொண்டு போட்டு அடைச்சி வச்சிருவோம். இது எத்தனை நிப்பாட்டுங்க, நம்ம தோட்டம் வந்துருச்சு. இரு வண்டியை உள்ளே கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம். வேற நம்ம உள்ள அங்கே தோட்டத்துக்குள்ளே கிடப்ப எவனாவது வண்டியை தள்ளிட்டு போயிடுவான். உள்ளே கொண்டு போய் லாக் பண்ணி வச்சிருவோம். சரி தே. அங்கனே விடுங்க. இறங்குங்க. சோனி, ஏதாவது சாக்கு இருக்கு கிடக்கா கீரை கோணியில் அள்ளிட்டு போகிறதுக்கு? இருங்க தே, கிடக்கும் எடுத்துட்டு வரேன். பெரிய பொண்ணு, கோணி என்னத்துக்கு? தேங்காய் பறக்கிற கூட இருக்கும்ல, அதுக்குள்ளே கீரையை பறக்கி வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் நம்ம வித்துட்டு வரதுக்கு கரெக்டா இருக்கும். அந்த கூடையே வேணா வாங்கிக்கிடுவோம். கோணில கொண்டு போய் அள்ளிக்கிட்டு போக முடியாத. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதானே. ஆனால் கோணிலன்னு வையன் நம்ம கட்டி இந்தளவு காலுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஸ்கூட்டியில் கொண்டு போனோன்னு வையி, நம்ம அங்கே போய் எடுத்து விரித்து வச்சு விற்றுக்கிடலாம். அதான் பார்த்தேன். சரி வா, கீரெல்லாம் உயிரோட இருக்கா போச்சான்னு பார்ப்போம். தண்டபணியனே தண்ணி வைக்காம அது என்னன்னு கிடக்கும். ஆமாம், அதுவும் சரிதான். சரி வா போவோம். எத்த இப்போ என்னது வேணும்? கோணி வேணுமா இல்லைனா கூட வேணுமா? என்ன வேணும்? சரி, நீ கூடையை எடுத்துக்கிட்டு வா. நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். கடைசியாக தானே போனோம். ஆமா, கொஞ்சம் நில்லுங்க. நான் கூடையை கையோட கொண்டாரே சேர்ந்தே போவோம். மோட்டர் போட்டுட்டு மோட்டர் ரூம்ல தான் கூட கிடக்கும். எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் நில்லுங்க. சரி, போயிட்டு ஓடியா. பெரிய பொண்ணு, நம்ம லட்சுவே எப்படியாவது தண்டபணியனை கூட சேர்த்து வைக்கணும். இல்லாட்டினா லட்சு நிலைமை ரொம்ப மோசமாயிரும் போல தோணுது எனக்கு. அந்த ஆள் தான் அப்படி தான் குடிக்காருன்னு தெரிஞ்சு போச்சுல. அந்த லட்சு விட்டுட்டு ஐயா பாட்டுக்கு வேலையை பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு போன்னு ஐயா அக்கா வீட்டுக்கு துரத்தி விட்டாவ. இதான் சாக்குன்னு தண்டபணியனே நல்லா போய் சொகுசாயா அக்கா வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. ஆமா, லூசுக்கு இருக்குது லட்சுக்கு. திடீர்னு கிறுக்க பிடிச்சிரும். இதுல வேற போய் சொத்தை வாங்கிட்டு வந்தா வா, இல்லாட்டி வராத நிச்சான். நல்லா சொத்தை கொடுக்குமே அந்த ருக்குமணி. அந்த ருக்கு சரியான ஆளு. அது கண்டிப்பா சொத்து என்ன ஒரு அடி நிலத்தை கூட அது கொடுக்காது. அங்க போய் தண்டபணி என்ன எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு அங்க அதுக்கு வேலைக்காரங்கனங்க கிடப்பாரு. அதுக்கு தண்டபணி என்ன இங்க வேலை செஞ்சுக்கிட்டு தோட்டத்துல கிடந்தாலாவது ஏதாவது லட்சுக்கு பிரயோஜனமா இருக்கும். அங்க போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது அந்த ஆளுக்கு. ஆமாம், அன்னைக்கு சாயங்காலம் நம்ம நேராக போய் தண்டபணி என்னென்ன பார்த்து பேசிட்டு வருவோமா? ஆமா பெரிய பொண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இல்லாட்டினா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு அதை பார்க்கலாம். சரி பெரிய பொண்ணு. டேய், மோட்டர் போட்டு வந்துட்டேன். கூட ரெடி, போலாமா? போலாம் சோனி. ஒரு கூட தான் இருந்துச்சா? கூட இருந்தா எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. நிறைய கீரை பறிப்பீங்களோ? ஆமாம், கடக்க கீரையெல்லாம் பறிச்சிட வேண்டியதுதான். வேற அவ்வளவும் தண்ணி விடாம வீணாயிருமே. சரி, ஃபர்ஸ்ட் போய் பாப்போம். பார்த்துட்டு கூரை அந்த கூட நிறைய கீரையை பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் அடுத்த கூட எடுத்துட்டு வரேன். சரி வா. வாங்க போவோம். எனக்கு நம்ம லட்சு தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நாள் அனமே இருக்கு. அன்னைக்கு தனக்கு முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு வந்தியே? அட ஆமால்ல, அப்போ வந்தோமோ. எனக்கு அதுவே ரொம்ப நாள் அனமே இருக்கு. ஆமா, நாங்களும் ஒரு வாரம் கழிச்சு வந்தாலே அப்படிதான் தோணும். தோட்டத்துக்கு வந்து ஒரு மாசம் ஆன மாதிரி தோணுதேன்னு. இதுல கொய்யாப்பழம் எப்ப காய்க்கும்? அடுத்த சீசனுக்கு தான் காய்க்குமோடே. ஆமாக்கா, காய்க்கும் போது சொல்லு, என்ன நாங்களும் வந்து பறிக்கிறதுக்கு வரோம். ஒன்று ரெண்டாவதாக்கா பழுக்குது. நிறைய எல்லாம் இப்ப காய்க்க மாட்டேங்குது. அதுக்கு நிறைய உரம் வைக்கணுமா? அப்பா இதுக்கெல்லாம் உரம் வைக்கவே கிடையாது. தென்னை மரம் தான் காய் கொடுக்கணும்னு நிறைய அங்கதான் உரம் வச்சுட்டு அடப்பாவலாம். இதை கண்டுக்கிறதே இல்லை. சும்மா 1-2 காய்ச்சி கிடக்காத நாங்களும் எப்படின்னா பறிச்சு தின்ட்டு அடப்போம். அதனால இது அவ்வளவு எங்கப்பா கண்டுக்கிறவே மாட்டாரு. அப்படியா? அடுத்து தண்டபணியனே வருவாள்ல, வந்தப்போ நான் சொல்லியே உரம் வைங்க, அப்பதான் நிறைய காய் ஆய்க்கும் பறிச்சு விற்கலான்னு. யாரு பறிச்சு விற்கிறதுக்கு? இல்ல பெரிய பொண்ணு, தண்டபணி என்னன்னு சொன்னேன். அவர் தானே எல்லாத்தையும் கொண்டு போய் அப்பப்ப போய் சந்தையில சாயங்காலம் ஏதாவது கிடைக்காதெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு அடப்பாரு. அதுக்கு சொன்னேன், கொய்யாவிலையும் காய்ச்சனா ஒரு கூட காய் கிடைக்காதா என்ன? அதையும் வித்துட்டு வந்தா காசு தானே, அதுக்கு சொன்னேன். இல்ல, நீ தான் திருடி கொண்டு போய் விற்கிறதுக்கு பிளான் போடுறியோன்னு பார்த்தேன். சின்ன பிள்ளை முன்னாடி கேவலப்படுத்தாதலாம். உன்னைய பத்தி எல்லாம் அவளுக்கு தெரியும். போங்க. வாங்கக்கோ. யாரெல்லாம் ஒன்னாலதான் அந்த பிள்ளை என்னைய பத்தி கேவலமா சிரிச்சிட்டு போகுது. ஆமா, இல்லாட்டினா உன்னை பத்தி யாருக்கும் தெரியாது. வரும் போலா. எனக்கு அந்த சாரை ரொம்ப பிடிக்கும். யாரையுமே திட்ட மாட்டாரு. நல்லா சிரிச்சு பேசுவாரு. ஆனா இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைக்கேன். ஆமா பே, நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஆமா, இந்த வானரங்கள் எங்க போயிட்டு வருது? இதுங்களா நிப்பாட்டு. காவியா, கொஞ்சம் இல்ல. ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு நம்ம மேம பார்த்து லீவ் லெட்டர் கொடுக்க போனோம். லீவ் லெட்டரா?
ஆமா சந்தியா வரலல்ல, அவள் லீவு சொல்ல சொன்னா. அதான் நானே எழுதி லீவு லெட்டர் அவள் எழுதின மாதிரி எழுதி சைன் பண்ணி எல்லாம் எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஆமா நானே கேட்கணும்னு இருந்தேன், எதனால சந்தியா அன்னைக்கு காலேஜுக்கு வரல? தெரியல, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க தங்கச்சி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் எனக்கு. ஏன் சரண், நீ சந்தியா கிட்ட பேசுறது இல்லையா? உனக்கு தெரியாதா? இல்ல எனக்கு தெரியாது. அத்தைக்கு என்னாச்சா, ரொம்ப முடியலையாமா? அதெல்லாம் தெரியல. அவங்க தங்கச்சி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு எங்க அக்கா வரமுண்டா, லீவ் லெட்டர் மட்டும் நீங்களே எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. அதனால நான் எழுதி இப்பதான் போய் கொடுத்துட்டு வரேன். சரி காவியா. சரி, நாங்க கேன்டீனுக்கு போக வேண்டியிருக்கு, அதுக்குள்ள வேற பெல் அடிச்சிரும். அதனால நாங்க போயிட்டாரோம். பாய். சரி. தீனி பண்டாருங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் நல்லா வீட்டில் எப்படிதான் செலவுக்கு காசு கொடுக்காங்களோ தெரியல, நல்லா செலவு பண்ணுதுவேன். நம்ம கையில தான் 10 பைசா இருக்க மாட்டேங்குது. நம்ம செலவுக்கு 10 ரூபா வீட்டில் கேட்டா ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்டு நம்மள கொல்லியாவே. இவங்க வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்களா மாப்பிள்ள? நல்லா செலவு பண்ணி அழுவே. அதை விடல ஆதி, இப்போ எங்க அத்தைக்கு என்னாச்சு என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. சந்தியாவுக்கு கால் பண்ணி பார்க்கட்டுமா? அவங்களுக்கு ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டு போனாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஈவினிங்னாலும் நானாவது போய் கூட்டு போயிட்டு வரலாம்ல. கால் பண்ணி பார்க்கட்டுமா? சந்தியா உன்னோட காலை அட்டன் பண்ணுவானா, நீ கால் பண்ணி பாரு. அதான் தெரியல. லாஸ்ட் டைம் அவட்ட பேசிட்டு சாரி கேட்டேன், அதுக்கு அவ சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி அப்படின்ட்டு போயிட்டா. சரி, உங்க அத்தைக்கு தானே உடம்பு சரியில்லைன்னு கேட்க போற, கால் பண்ணி பாரு. எடுத்தாலும் எடுப்பா. வீட்டிலே இருந்தாலும் அவளுக்கும் போர் அடிக்கும்ல, கால் அட்டன் பண்ணாலும் பண்ணுவா. கால் பண்ணி பாரு. சந்தியாவை அத்தையெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் தான் எங்க மாமா இப்படி இருக்காரோ தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் எங்க மாமா தான். எங்க மாமா ஒழுங்கா இருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது. எங்க அம்மாவாவது கொஞ்சம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த தைரியத்திலே அவரு ரொம்ப பண்றாரு. இப்போ உங்க மாமா உங்க வீட்டில தானே இருக்காங்கன்னு சொன்னேன். ஆமா, நேத்து நைட்டு கூட குடிச்சிட்டு வந்து படுத்து கிடந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. எனக்கே பிடிச்சி கோவத்துல கத்திடலாமான்னு தோணுச்சு. ஆனா நம்ம கோவத்துல பேசணும்னா அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாதே, அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். நீ எதுவும் கோவமா எதுவும் திட்டிக்கிட்டு விட்டுறாத உங்க மாமாவை, அப்புறம் அது உனக்கே பேக் ஃபயர் ஆயிரும். ஆமா, அதனாலதான் நான் எதுவுமே சொல்லல. சரி இரு, நான் சந்தியாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு வரேன். சரி வா, அங்க டவர் கிடைக்காது. டவர் கிடைக்கிற இடத்துக்கு எப்பயும் போல அங்க போய் பேசலாம். சரி வா மாப்ள.